என்னுடைய பேர் அருட்செல்வன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வடக்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறேன். வாழ்முனீஸ்வரர் கோயில் மகிழி, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வாழ்முனீஸ்வரர் அந்த கோயில் வந்து மகிழியில் இருக்குது. அந்த கோயில் வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற கோயில். குறைந்தபட்சமாவது ஒரு 1 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்து கூடுவாங்க. ஆனால் இந்த வருடம் பார்த்திங்க அப்படின்னா, நான் வருடம் அதில் போயிட்டு கலந்துருக்கிறேன். ஆனால் இந்த வருஷம் ஏற்பாடுகள் மிகவும் படுமோசமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அப்படின்னா, தன்னார்வலர்கள், அது மட்டும் இல்லாமல் அரசு ஊழியர்கள், சுகாதார பணியாளர்கள், அப்புறம் காவல்துறை சார்ந்த நண்பர்கள் 10-11 மணி வரைக்கும் உணவு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இதை போய்ட்டு நம்ம நேரடியாக அங்கே இருக்கிற செயல் அலுவலர் அப்படி மணிகண்டன் அவர்கள்ட்ட போய் கேட்கும் பொழுது ரொம்ப எதற்காலமாக வந்து ஒரு பதிலை சொல்கிறாரு, நாங்கள் வாங்கி கொடுப்போம் அப்படின்ட்டு. ஒரு மனிதனுடைய உரிமை, மனித உணர்வை கூட அவர் வந்து மதிக்காத ஒரு பிற்போக்குத்தனமாக நடந்துக்கிட்டார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்பாடுகள் மிகவும் மோசமாக இருந்துச்சு. என்ன காரணம் அப்படின்னா, கூட்டங்கள் இந்த வருஷம் கடந்த 10 ஆண்டுகளை விட இந்த வருஷம் கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. அங்கே நடந்த இசை நிகழ்ச்சி, அங்கே வந்து மக்களுக்கு செய்யப்பட்ட அந்த கழிப்பிட வசதிகள் இல்லை. அது மட்டும் இல்லாமல் மக்கள் வந்து அமர்ந்து ஒரு இடத்துல உட்காந்து எப்பயுமே பார்ப்பாங்க, அதற்கான சரியான வழித்தடம் கூட அங்கே அதுக்கு சரியாக அமைக்கலை. அதுக்கான பாதைகளும் சரியாக இல்லை. அங்கே மக்கள் கூடி களைவதற்கான இடங்கள் வந்து ரொம்ப மோசமாக தான் சொல்லணும். ஏன்னா வருடம் பார்த்திங்கன்னா மக்கள் வருவாங்க, இரவு நேரத்தில் வருவாங்க, விடிய காலையில் 2 மணிக்கு அப்புறம் தான் வந்து வீட்டுக்கு கிளம்புவாங்க. அவங்களுக்கு வந்து அங்கே போலீஸ் காவலும் சரி, கோவில் நிர்வாகமும் சரி, மக்களை வந்து சரியாக வந்து அவங்க வழி நடத்தலை. அந்த கோயிலுடைய அந்த இது மாண்பே கெடுத்துட்டாங்க இந்த வருஷம். அதில் வந்து முக்கியமாக செயலாளர் வந்து நல்லா பணியாற்றிருக்கணும். செயலோட மெத்தனை போக்கு தான் அதுக்கெல்லாம் காரணம். HRNC இப்போ இந்து சமய அறநிலையத்துறை வந்து அது எப்படி பார்க்குது அப்படின்னா, அந்த கோயிலை வருவாய் மட்டும் தான் பார்க்குதே தவிர, அது வந்து இந்த மக்களுடைய அது உணர்வாகவும் அந்த கோயிலுடைய அந்த புகழை வந்து மேல்மேலும் வளர்த்தெடுக்கணுங்கிற எண்ணம் அவங்கள்ட்ட இல்லை. உடனடியாக HRNC அந்த இந்து சமய அறநிலையத்துறை வந்து செயலாளரை வந்து உடனடியாக மாற்றம் செய்து, அந்த கோயில் மட்டும் இல்லை, கீழையூர் பகுதிகளுக்கு உட்பட்ட நிறைய சிவன் கோவில்கள், குலதெய்வ கோவில்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் சரியாக வழி நடத்துறதுக்கு ஒரு ஆளுமை மிக்க ஒரு செயலாளரை நீங்கள் உடனடியாக நியமிக்கணும் அப்படி சொல்லிட்டு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சருக்கு நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம்.